தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையத்தில் இருந்து பேருந்துகள் வெளியே செல்ல முடியாதபடி சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் கைது செய்யப்பட்டனர். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் சையத் மௌலானாவிடம் கேட்கலாம். சையத் மௌலானா, வணக்கம். தற்பொழுது போராடிய ஊழியர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில எங்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள்? அங்கு நிலைமையின் தீவிரம் கட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கிறதா? விரிவான தகவல்கள் சையத். 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிற்சங்கத்தினர் நேற்றும் இன்றைய தினமும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்கள் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை எங்கள் போராட்டம் தொடரும் என நேற்றிலும் சரி இன்றும் சரி போராட்டம் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக பழைய பேருந்து நிலையம் தஞ்சை மாவட்டத்திலும் சரி பேருந்துகள் என்பது ஒரு 70 முதல் 80% வரையும் தான் இயக்கப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக சிறிது பாதிப்பு என்பது ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய தினம் இந்த போராட்டத்தின் ஒரு பகுதியாக இன்றைய தினம் பழைய பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய பேருந்துகள் செல்லக்கூடிய அந்த பகுதி முன்பாக தொழிற்சங்கத்தினர் ஏராளமானோர் குவிந்து தங்களது எதிர்ப்பை தெரிவிப்பதற்காக தங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை எங்கள் போராட்டம் தெரிவிப்பதற்கும் அந்த தொழிற்சங்கத்தினில் அந்த தஞ்சை பழைய பேருந்து நிலையத்திலிருந்து புறப்பட்டு பேரணியாக அந்த அண்ணா சாலை பகுதியில் இருக்கக்கூடிய அண்ணா சாலை அவர்கள் சுற்றி ஒரு பேரணியாக மீண்டும் தஞ்சை பழைய பேருந்து நிலையம் நுழைவு வாயில் முன்பாக சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிறிது நாள் போக்குவரத்து நெரிசல் என்பது அந்த பகுதியில் சற்று நேரம் ஏற்பட்டது. உடனடியாக காவல்துறையினர் அவர்களை கைது செய்ய முற்பட்ட போது அவர்கள் அந்த பல்வேறு அவர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என அவர்கள் கோஷங்களை எழுப்பியவாறு சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பழைய பேருந்து நிலையத்திலிருந்து செல்லக்கூடிய பேருந்துகள் எதுவும் செல்லாதவாறு அந்த பழைய பேருந்து நிலையம் அந்த நுழைவு வாரியில் தான் அமர்ந்து அந்த சாலை போராட்டம் என்பது நடைபெற்றது. உடனடியாக காவல்துறையினர் அனைவரையும் கைது செய்து அழைத்து சென்றிருக்கிறார்கள். அவர்கள் தற்போது தனியார் மண்டபத்தில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இன்று மாலை தான் அவர்கள் விடுவிக்கப்படுவார்களா இல்லை அவர்கள் என்ன என்பது குறித்து முழுமையான தகவல் மாலை தான் தெரிய வரும். நன்றி சையத் மௌலானா, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.